தந்தி உன் தாழும் புகழாய் என்னை சுகமாக்க வந்தீர். பரிசுத்த ரத்தத்தை பரிசாக தந்தீர். உன் தாழும் புகழாய் என்னை சுகமாக்க வந்தீர். உயிர் கொடுத்த நீருக்கு உறவல்லவா, உயிர் கொடுத்த என் சிந்தையை மாற்றினீரே, நீ சிலுவையை சுமந்ததினால் என் சிந்தையை மாற்றினீரே, உன் வழிகளின் நாயத்தினால் என் நாமான போக்கில் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் உன் வழிகளின் நாயத்தினால் என்னை சுகமாக்க வந்தீர். பரிசுத்த ரத்தத்தை பரிசாக தந்தீர். உன் கழுவுகளால் என்னை சுகமாக்க வந்தீர். உம்மை வாரினால் அடித்ததினால் என் வாழ்க்கையே மாறுதையா. உம்மை வாரினால் அடித்ததினால் என் வாழ்க்கையே மாறுதையா. உன் கடைசி உதிரத்தினால் என் கரைகள் மறையுது. சொல்லுங்க, உன் கடைசி உதிரத்தினால் கரைகள் மறையுதையா. உயிர் கொடுத்த உறவல்லவா, நீர் எனக்கு உறவல்ல. சொல்லுங்க, உயிர் கொடுத்த உறவல்லவா, நீர் எனக்கு உறவல்லவா. பரிசாக தந்தீர். உன் தழுவுகளால் என்னை சுகமாக்க. சொல்லுங்க, பரிசாக தந்தீர். உன் தழுவுகளால் என்னை சுகமாக்க வந்தீர். தள்ளாடி தவழ்ந்து தரித்து நின்றீர். தள்ளாடினே என்னை தலைநிமிர செய்தீர். தள்ளாடி தவழ்ந்து தரித்து நின்றீர். தள்ளாடினே என்னை தலைநிமிர செய்தீர். உமக்காக வாழ வழிவகுத்து தந்தீர். உன் நாமம் போற்ற துணையாக வந்தீர். உயிர் கொடுத்த பரிசாக தந்தீர். உன்
உறவம்மா. இந்த உலகத்தில் அவரே நமக்கு உரிமையான, எவ்வளவு உரிமையான உறவு இருந்தாலும் கூட இயேசு உரிமையான, உயிர் கொடுத்த உறவு அல்லவா, உயிரோடு இருந்த உறவு அல்லவா. உரிமை பாராட்டுவோம், தேவனுக்காக வாழும்படியாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பரிசாய் கொடுத்ததற்கை நன்றி. எங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து நமக்கு நன்றி ராஜா. விலை மதிக்க முடியாத பரிசை, இந்த பொக்கிஷத்தை என் வானெல்லாம் எனக்குள் வைத்துக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு காரணம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். 8லேருந்து 10:30 மணி நினைச்சேன். அதாவது நம்ம சபையினுடைய அந்த கவனம் நமக்குள்ள இருந்தா, என்னுடைய ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் பார்க்கணுங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம இல்லை, அவங்க தள்ளிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபோனை பார்த்து நம்ம தட்டுன்னு தள்ளிடுவாங்க. அதுபோல தள்ளிடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சபை அவையுங்கள். நீங்க இதில் சகல விதமான பொறுப்புகளும் உங்களுக்கு உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூர்ந்து அவரை கவனித்தால்தான், அவருடைய அழகத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். கர்த்தருடைய காரியம் என்ன? மெம்பர்ஷிப் கிடையாது. நம்ம அமர்ந்திருக்க நம்ம யாரும் கிடையாது, மெம்பர்ஸ் கிடையாது, அவையங்கள். சபைக்கு தேவன் தலையாய் இருக்கிறார், நாம் யாவரும் அவயமாக்கும். நீங்க என்னதான் உலக ரீதியாய் ஓடினாலும் கூட அந்த ஓட்டத்திலே சலிப்பு இருக்கும், அந்த ஓட்டத்திலே உங்களுக்கு வெறுப்பும் வரும், அந்த ஓட்டத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு வரும். ஆனால் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம் அது அர்த்தம் உள்ளதாய், அது அநேக வாழ்விலே உங்களை விலகிக் கொள்ளும்படியாக இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க. எதுக்குன்னா உங்களுடைய நலனுக்காக தான். வெயில் அதிகமாயிடும் அவன்பது சொன்ன, பட் யோசிச்சு பார்த்து, உங்கள் நலனுக்காக தான் தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவனுக்கு உங்களுடைய எல்லாமே உங்களுடைய நலனுக்காக தான். அதனால நீங்க கவனிக்காம என்ன பண்றீங்க? நான் உங்களுக்கு வெளியில இருந்து நான் அநேக வசனங்களை அனுப்புகிறேன், அநேக காரியங்களை அனுப்புறேன். சபை மக்கள் அல்ல, வெளியில் இருக்கிற மக்கள் அதுக்கு நலன் அதை கனப்படுத்தி ரிப்ளை பண்றாங்க. அதுக்கு கனம் பண்ணுவதிலே நம்ம கடலாம் தெரியுமா? உங்க சபை நீங்க தான் அதில் பங்குதாரர் யாருங்க? வெளியில எங்க பங்கு கிடையாது. இங்கே நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுப்பார். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அப்போது கண்டடையலாம். காணாம நான் எதையுமே கண்டு ஆராதிக்க வேண்டும். உணர்வு கர்த்தருக்குள்ளாக உணர்ந்து பாடல் கூட ஒரு உணர்வோடு பண்ணுங்க. பாடல் உள்ள கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நம்ம என்ன பண்ண, எதையுமே ஒரு உணர்ந்து நாம் செய்கின்ற போது தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன். ஏனெனில் நீர் அழிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. 9 படிச்சீங்க? 5:9. அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீ. தேவனுக்கென்று எதினாலே மீட்டுக் கொண்டார்? ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். ரத்த உறவுங்க, தெய்வ உறவு என்பது. இன்றைக்கு 7 விதமான வார்த்தைகளை குறித்து தியானிப்பார்கள், பாடுகளை குறித்து தியானிப்பார்கள். ஆனால் எனக்குள்ள ஒரு உணர்வு வெளிப்பட்ட விஷயத்தில் போய் பார்க்கும்போது அங்கே அவருடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். தேவன் யாரை மீட்டுக் கொண்டார்? தேவனில் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர்கள். எதுங்க? முத்திரையை உடைப்பதற்கு பாத்திரராக இருக்கு. 1ஆம் தேதி கூட யாரும் பாத்திரமே கிடையாது. அன்னைக்கு உங்களை என்ன செய்ய, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பது.
யோசிப்பதே கிடையாதுங்க. சபை என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ போறோம்னு நினைக்கிறேன், வந்து போறோம்னு யோசிக்கிறோம். சபைக்குரிய பயம், சபைக்குரிய ஐக்கியம் எல்லாம் மிக அவசியம். இந்த 1ஆம் தேதி யாருக்கு ஆராதனை? யாருக்குங்க ஆராதனை? என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறோம். காலம் விரைவாக ஓடிட்டு இருக்கு. என்ன நேரத்தில் என்ன நடக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். நமக்காக தான் இந்த ஒழுங்குகளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறார். இந்த உலகத்துல வேறு யாரும் மீட்பதற்கு பாத்திரர் அல்ல. உலகத்துல எந்த மனுஷனோ எந்த தலைவனோ யாரும் சொல்லக்கூடாத ஒரு காரியம் என்ன? அவர்தான் முத்திரையை செய்யும்படியாக உடைக்கவும் வாங்குவதற்கு பாத்திரர். அவர்தான் ரத்தத்தை சிந்துவதற்கு பாத்திரர். அந்த ரத்தத்தினால் தான் மனுஷனுக்கு மீட்பு உண்டு. நாம் பாத்திரனாய் மாற வேண்டும். 1ஆம் தேதினா உங்களுக்கு தான், நமக்கு தான் அந்த ஆராதனை என்பது. நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் செல்லுபடியாகாது, செல்லாது. ஆண்டவர்கிட்ட நீங்க எதை சொன்னாலும் சரி, உங்க எவ்வளவு காரியங்களை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆராதனை 8 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் ஆராதனை நடத்துறாங்க. என்ன பண்றது? 5 மணிக்கு அதிகாலையில் ஆராதனை நடக்கிறது. அவர்களும் மக்கள் தானே, நாம் என்ன ஒரு விசேஷமானவர்களா? 5 மணிக்கு கூப்பிட்டா கூட வராங்க. 8 மணினா அந்த 8 மணிக்கு மேலதான் வரீங்க. தனக்குண்டையும் கவனிக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. மற்றதெல்லாம் கவனமான பண்ணுங்க. யூடியூப்ல அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஒரு ஐக்கியம் அல்லவா என்று சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் இருந்து வாசிங்க. சீக்கிரம் வாசி. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள். பாருங்க, தேவனால் இந்த ஊழியம் செய்கிறபடியினாலே நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன். நீங்க என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? தேவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். யாரை? பாருங்க, நான் செய்கின்ற ஒரு காரியத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது யாரை ஏற்றுக்கொள்றீங்க? அவர்கிட்டயே போயிட்டு நம்ம சொல்ல முடியுங்களா நம்மளுடைய ஸ்டோரி எல்லாம்? யார் அவர்? எப்பேற்பட்ட தேவன்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இங்க சொல்லப்படுகிறது. ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலேயும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே இவ்வளவு ஜனங்களை விட்டுட்டு அந்த ஜாதி இந்த ஜாதி, உலகத்தில் எவ்வளவு ஜாதி இருக்கிறது, அத்தனை ஜாதிகளிலே அத்தனை மதங்களிலே அத்தனை தேசங்களிலே இருக்கிற மக்களை விட்டு விட்டு அவர்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீங்களே. இவ்வளவு ஒரு அழைப்பை பெற்றும் கூட நான் அசட்டியா இருக்கிறேன். அப்புறம் நான் துதிக்கிறேன், பாடுறேன், ஜெபிக்கிறேன். என்ன பிரயோஜனம்? எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஜனங்களை குறித்து சொல்றாங்க. பார்க்கிறோம், பாத்திரலா இருக்கிறீர். ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. பாருங்க, எல்லாரையும் தள்ளிட்டு யாரை ஏற்றுக்கொண்டார்? யாரை ஏற்றுக்கொண்டார்? அமர்ந்திருக்கிற நம்மை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட நானே ஏற்றுக்கொள்ளாதது போல இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஜாதி நல்லவங்க வெளியே இருக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளவோ என்னை விட சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு நல்லவங்க ஜாதிகளா இருக்கிறாங்களே. அவர்களை விட்டு விட்டு பாவிலும் பிரதானமான பாவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னா நான் அவர்கிட்ட போயிட்டு கதைகளை பேசுவதற்கு யோசிப்பாங்க. இல்ல 5 மணினா கூட என்ன பண்ணீங்க? 5 மணிக்கு சொல்லுங்க. யுத்தம் நடக்குது, என்ன பண்றான்? அமெரிக்கால இருந்து என்ன பண்றாங்க? போறாங்க, ஈரான் கிட்ட போறாங்க. தரைவெளியில என்ன பண்ண போறாங்க? குழந்தைக்குள்ள என்ன பண்ணாங்க? குழந்தைகள், மனைவி, பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? வீட்டுல என்ன பண்ணாங்க? ஜீவன் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் காரணம் என்ன? தன் தேசத்திற்காக என்ன செய்கிறார்கள்? அமெரிக்கால எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நல்ல செல்வாக்குள்ள ஜனங்கள் தான் இருப்பாங்க இல்லைங்களா? அதில் இருக்கிற மக்கள் வானத்துல சண்டை போட்டாங்க, எல்லாம் தர வழியா போறாங்க. ஜீவன் தப்புமா
யோசுவாவுக்கு காரணம் என்ன? அந்த தேசத்துக்கு அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அந்த ராணுவத்துக்கு அவர்கள் பாத்திரவான்கள். அது போல நாம் யாருக்கு பாத்திரவான்கள்? தேவனுக்கு பாத்திரவான்கள். காரணம் என்ன? ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. ப்ளீஸ் இங்க பாருங்க, ப்ளீஸ், விளையாட்டு இல்லைங்க, பாருங்க. கர்த்தர் சமூகத்தை பயந்து நடங்க. கர்த்தரை குறித்து பேசி கவனத்தோடு இருக்கு. உங்களை மன்றாடும் காலில் கூட விழுவேன். பயத்துக்குரிய இடம் இது. எவ்வளவோ ஜாதிகள். நான் கீழ் ஜாதிங்க. நான் ஒரு கீழ் ஜாதி. பரலோகத்தின் தேவனை ஆராதிப்பதற்கு, வானம் கொள்ளாத தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்கி ஒரு மீட்பை கொடுத்து மதிப்பே இல்லாதபடி இருக்கிறன. யோசிப்பாரு, மதிப்பே இல்லையே. மனதிலே மதிப்பு இருந்தாலும் அகத்தின் அழகு உங்க அளவு எவ்வளவு என்று சொல்லி தெளிவாக தேவன் அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு ஜாதிகள் இருந்தும், இவ்வளவு ஜனங்கள் இருந்தும் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். விலையேற பெற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தத்தை பரிசாக தந்தீர். உன் தழுவுகளால் என்னை உயிர் கொடுத்த உறவல்லவோ நீர் எனக்கு. என்ன உறவு உலகத்தில்? விழுந்து விழுந்து பாடுபட்டாலும் ஒன்னும் கிடையாது உறவு கிட்ட நம்மளுக்கு. ஆண்டவர் ஒருவர் தான் உயிரை கொடுத்தவர். அதனால் நம் வாழ்க்கையிலே மீட்கப்பட்ட மக்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமான மக்கள் யோசிக்கிறீங்களா? வேற எந்த ஜாதிக்கும் இல்லையே இந்த அழைப்பு. இதை யோசிப்பாதபடி இருக்கிறோம். நம்ம யோசிக்கிறத நம்ம செய்ய நினைக்கிறோம். இல்ல அப்படி அல்ல. இவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக. அதே அதிகாரம் 7 வாசிங்க, 6-7 வாசி. 5, 6, 7. அந்த ஆட்டுக்குட்டியானவர் 6 வாசிக்கும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 30களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. யோவான் 1:29 வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு யோவான் சொல்ல செய்கிற உலகத்தின் பாவத்தை அவன் அந்த ஊரிலே, அந்த நகரத்திலே, பூமியிலே ஆட்டுக்குட்டியானவராக பார்த்தான். இவர் பூமியோடு போய்விடாதபடி என்ன செய்கிறார்? 6 படிக்கிற வண்ணமா 5-6. அப்போது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி எங்க இருக்கிறது? சிங்காசனம். எங்க? யோவான் எங்க இருந்தாருங்க? அடிக்கப்பட்ட உலகத்தின் பாவத்தை ஒரு தரையிலே உலகத்தின் மக்களோடு இணைந்தவராக இருந்தா, அடிக்கப்பட்ட பிற்பாடு எங்கே சென்று விட்டா? சிங்காசனம் இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நாம் யோசிப்பது போல ஒரு தெருவில் இருக்கிற தேவன் அல்ல. அநேக வீதிகளில் எவ்வளவோ தெய்வங்கள் வழிபடுகிறதோ அப்படி அல்ல. இவர் தெருவிலே இருந்தால்தான். ஆனால் இப்போது எங்கே இருக்கிறார்? சிங்காசனம் இருக்கிறாரே. அவருக்கு நான் வழிபடுகிற வழிமுறைகள் இதுதானா? இதுதான் நான் செய்கிற கணமா? இதுதான் நான் செய்கிற நேசமா? யோசித்து பாருங்கள். இப்போ தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு லீடர்களை வச்சு என்ன பண்றாங்க? ஜனங்கள் வர்றாங்க, அவங்க தகுதிகள் பிரகாரமா. இப்போ பிரதமர் போனாங்க, அதுக்கேற்ற பாதுகாப்பு இருக்கு. முதல்வர் போனா அதுக்கேற்ற பாதுகாப்பு இருக்கும். எதிர்கட்சி தலைவர் போனா அதுக்கேற்ற பாதுகாப்பு. இவர் யார்? அன்றைக்கு தெருவில் இருந்தவர் தான். எதற்காய் தெருவுக்கு வந்தார்? தெருவில் இருக்கிற எனக்காக தெருவுக்கு வந்தார். ஆனால் இப்போது எங்கே இருக்கிறார்? சிங்காசனை வீற்றிருக்கிறார். சாதாரணமானவர் அல்ல. இன்றைக்கு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஒரு வார்த்தை உலகத்தையே நாசமாக்கிவிடும். காரணம் என்ன? அவர் எல்லா நாடுகளுக்கும் மேலான தலைவனாக உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இயேசு யோவான் சாணகன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை ஆட்டுக்குட்டி. நாம் மௌனமாக தியாகமாக தியானிக்க போகிறோம். தியானிக்கிற காலம் அல்ல. அவர் யார்? அன்றைக்கு எனக்காக தெருவிலே ஆட்டுக்குட்டியானவராய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் இருந்தார். இன்று அப்படி அல்ல. இன்றைக்கு நாளைக்கு என்பது என்ன கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்பதே கிடையாது. இன்றைக்கு இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது. இதை விட்டு நான் நாளைக்கு வரேங்க, அடுத்த வாரம் வரேங்க, அடுத்த மாதம் வரேங்க. இல்ல இல்ல இல்ல. ஆண்டவருக்காக. யார் அவர்? சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவரும் 4 ஜீவன்களுக்கும் 30களுக்கும்
மத்தியிலே நிற்க கண்டேன். 4 ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியான வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார். பாருங்க, தகுதி யாருக்கு உண்டு? இயேசுவுக்கு தான் தகுதி பெற்ற தேவனை ஆராதிக்கிறோம். தகுதியற்ற தலைவனை தொண்டர்கள் பின்பற்றி போகிறார்கள். தகுதியற்ற நடிகனை பின்பற்றி போகிறார்கள். நம் தேவனோ எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். சிங்காசனத்திலே கடந்து போகிற அளவுக்கு தகுதியானவர். அங்கே சொல்லப்பட்ட முத்திரைகளை உடைப்பதற்கான தகுதியுள்ளவரை ஆராதிக்கிறேன். நான் எந்த தகுதி இருக்க வேண்டும் எனக்கு? யோசித்து பாருங்கள். நாம் என்ன தகுதியில் இருக்க வேண்டும்? என் தகுதி என்ன? என்னை தேவன் அந்த சாணத்தில் கொண்டு போகிறாரே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாக, தச்சனுடைய மகனாக, மரியாளின் மகனாக, இழிவாக, பிசாசின் தலைவனிடம் கூட சொன்னார்கள் தேவனை குறித்து. என்னவெல்லாம் சொன்னார்கள் அவரை குறித்து? இழிவாக, ஏளனமாய், பசிதாகமும் படுகாயமும் பறிக்கிறதுங்க. ஆமா, அவருடைய நிலைமையை பார்க்கிறோம். இப்பேற்பட்டவர் எங்கே சென்று விட்டார்? சிங்காசனை கடந்து போய் அந்த ஆட்டுக்குட்டியான வந்து சிங்காசனை உட்கார்ந்து வருகிறவருடைய பிதாவினுடைய கர்த்தருக்கிற புத்தகத்தை யார் பெற முடிகிறது? இயேசு பெற முடிகிறது. நாளுக்கு நாள் ஒரு எழுச்சி நமக்குள்ள வரணும். அதுக்கு ஒரு முதுமை வரணுங்க. நாளுக்கு நாள் விட்டு கொடுக்கணும். தேவனுக்காக தியாகம் பண்ணணும். என்ன தியாகம்? என் கல்வாரி தியாகமே இல்லை. என் நேரத்துக்கு கூட ஒரு தியாகம் இல்லை நமக்கு. நேரத்தை விட்டு கொடுக்க முடியல நமக்கு. என்ன தியாகம் செய்கிறோம்? கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம்? தேவன் நமக்காக இவ்வளவு செய்து எங்கே சென்று விட்டார்? இத்தனையும் அவர் செய்யாவிட்டால் எங்கே போயிருக்க முடியாது? சிங்காசனத்துக்கு போயிருக்க முடியாது. அந்த புத்தகத்துடைய முத்திரையை உடைக்க முடியாது, செய்ய முடியாதுங்க. இவ்வளவு வல்லமையான தேவனை வழிபடுகிற நாம் சகல கோத்திரத்திலும் சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காக செய்திருக்கிறார். அவர்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீங்களே, அவருக்காக தான் நீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பம் இருக்கலாம், குடும்பத்தை கவனிக்க கூடாது. உங்க பிள்ளைங்க இருக்கலாம், பிள்ளைகளை கவனிக்க கூடாது. உடைய கணவன் இருக்கலாம், கணவனை கவனிக்க கூடாது. ஒரு மனைவி இருக்கலாம், மனைவியை கவனிக்க கூடாது. உங்களுடைய உறவுகள் இருக்கலாம், உங்களை கவனிக்க கூடாது சொல்லவே இல்லை. ஆனால் யார் ரத்தம் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். நீங்க ஒரு பிள்ளை ரத்தம், உங்க ரத்தம் பிறக்க செய்கிறது, அது வளர்கிறது. வளர்ந்து ஒரு வாழ்க்கை வரும்போது அது விலகி விடுகிறது. தேவன் அப்படி அல்ல, ரத்தத்தையே கொடுத்தார். என்ன ரத்தத்தை கொடுத்தார்? பரிசுத்த ரத்தத்தை பரிசாய் கொடுத்தார். எத்தனை காலமா இப்படி இருக்க போறோம் சொல்லுங்க. மனுஷன் நானே மனசுக்கு வலிக்குதுன்னா கடவுள் யோசிப்பார். அவருக்கு மனம் இருக்கா இல்லைங்களா? இருதயம் இருக்கா இல்லையா? அவருக்கு இருதய ஆண்டவர் கூட சொல்லுவாங்க, நம்ம இருதய இருக்கு, மனசு. எவ்வளவு நாட்கள் இப்படியே 1ஆம் தேதி 2 பேர் 3 பேர் வராங்க. என்ன பண்றோம்? வீட்டில இருந்து ஜெபிச்சிங்களா? காலையில் எழுந்து ஜெபிச்சிங்களா? இன்னைக்கு என்ன பண்றீங்க? இந்த இடம் யாருக்கு? நீங்கள் அமர்கிற இடத்தில் யார் வந்து அமர முடியும்? நீங்கள் பாடுறீங்க, யார் வந்து பாடுவாங்க? ஜெபிக்கிறீங்க, யார் வந்து ஜெபிப்பாங்க? அந்த நாளில் தேவன் வருகிறாரே. எல்லா ஜாதிகளை விட்டு என்னை தெரிந்து கொண்டது இதற்காக தானா? நான் சோம்பலோடு இருக்கு, நான் சோர்வோடு இருக்கு, என்னெல்லாம் சொல்றீங்க நீங்க? நான் ஏற்றுக்கொள்றேங்க. நான் என்னால் என்ன பண்ண முடியல? உங்ககிட்ட கோபம் பண்ண முடியல. என்னால கோபிச்சாதான் போயிட்டு நஷ்டம். உங்களுக்கும் நஷ்டம், எனக்கும். தேவன் நேசிக்கிறார், தேவன் விரும்புகிறார். ஜாதி ஜனங்களை விட்டு நம்ம தெரிந்து கொண்டா. இன்னொரு வசனம் வாசிங்க. யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுவது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர். பாருங்க, நம்மை அந்த பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனம் இருக்கிறா,
ஒரு சிநேகிதனை போல இருக்கிறாங்க. சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல எவ்வளவு லெவல்ல இறங்கி வராட்டீங்களா? அதுங்க ஃப்ரெண்டு. அவர் எங்கே இருக்கிறார்? சிங்காசனம் இருக்கிறார். பூமியில் வந்தது உண்மைதான், பாவிகளோடு வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு இப்போது எங்கே இருக்கிறார்? நீங்கள் அப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த லெவல்ல எப்படி இருக்கீங்க நீங்க? நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? இல்ல இல்ல, இன்றைக்கு அவரோடு இணைந்து இருக்கிறீங்களா? அவரோட பழகிட்டு இருக்கீங்களா? அவரோட பேசிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பட் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எல்லா விதமான புத்தகத்தையும் திறப்பதற்கு பாத்திரராக இருக்கிறார். வேற யாரும் உலகத்துல பாத்திரர் கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் அந்த சிங்காசனத்துக்கு போவதற்காக கிடையாது. ஏனென்றால் அவர் உலகத்தில் வந்த போது செய்தார், பாவத்தை சுமக்க முடியாய் வந்தார். பாவத்தை செய்ய வரவில்லை. பாவத்தை நாமெல்லாம் பிறந்தது பாவத்தில், அதற்கு பின்னால் வாழும்போது இருந்தாருங்க பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே போயிட்டு இருக்கிறோம். அவர் பிறந்ததும் பாவத்தில் அல்ல, வாழ்ந்ததும் பாவத்தில் அல்ல. அதனால்தான் எங்கே சென்றார்? அவர் சிங்காசனத்துக்கு சென்றார். அதனால் தேவனை அறியாத காலத்தில் யோபு என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் படிங்க. ஒரு மனபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுவது போல தேவனோடு நலமாயிருக்கும். இப்போ நலமா தான் இருக்கிறோம். நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சிங்காசனத்துக்கு கடந்து போனா அந்த புத்தகத்தை வாங்கும்படி அதிகாரம் பெற்றார். அங்கே சொன்னதை நிறைவேற்றினார். இன்றைக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுகிறேனா? என்னவெல்லாம் சொல்லியிருப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் 3 மாதம் முடிந்து 4வது மாதம் வந்து இருக்கிறோம். இந்த நாள் வந்து எல்லாருமே நினைக்கின்ற ஒரு நாள். உலகத்தில் இருக்கிறவங்க இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நினைக்க, அந்த நாள்ல கூட நமக்கு நினைவில்லையே. அந்த நாளாவது என்ன பண்ண வந்து நமக்கு இவ்வளவு பாடுபட்டாரு. கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 10 நிமிஷமாவது அவர்கிட்ட உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. இந்த என்னெல்லாம் வருதுங்களா? அதுதாங்க நன்றி உணர்வு. நன்றி என்பதை எப்படி காண்பிக்க வேண்டும்? நம்முடைய கிரியைகள் மூலமாய் காண்பிக்கணும். அவரை வரவேற்க வேண்டும். ஒரு தலைவனுக்காக தொடர்ந்து பண்ணாங்க 8 மணி நேரம் கூட காத்திருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அப்படி காத்திருந்தா பல சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காத்திருக்கிறாங்க. தெய்வத்துக்கிட்ட வந்து காத்திருக்க அந்த அனுபவம் வரல. நீங்க வருத்தல் லேட், காத்திருக்கிற அனுபவம் குறைவாகத்தான். இப்படி இருப்பவன்னு சொன்னால் நம் வாழ்க்கையில அவர் எப்படி யோசிப்பாங்க? வழக்காட முடியுமா? எனக்காய் வழக்காடுவாரா? நான் அவருக்காய் காத்திருந்தால் கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? வழக்காடுவார். என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு அவர் வழக்காடுவார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியத்துக்கும் ஒரு தீர்வு கொடுப்பார். பலவீனம் என்னை வாட்டும் போது வழக்காடி பலப்படுத்துகிறார். பலவீனம் இல்லாமல் இல்லை, பலவீனம் வருகிறது, ஆனால் பலப்படுத்துகிறார். ஒரு வழக்காடுகிறார். காரணம் என்ன? நம் வாழ்க்கையை வழக்காட ஒருவர் இருந்தால் நலமாய் இருக்கும். இன்றைக்கு நான் நலமாய் இருக்கிறேன். எனக்காய் வழக்காடுகிறவர் இங்க அல்ல, சிங்காசனம் இருக்கிறார். எல்லா வான மண்டலங்களுக்கு மேலாக சிங்காசனம் இருக்கிறபடியினாலே அவர் எனக்காக வழக்காடுவார். ஆமா, தேவனுக்காக நாம் வாழ வாஞ்சிப்போம் என்று சொன்னால் அவர் வழக்காடுவார். நாம் அவர் ஏதோ நம்முடைய தேவைக்காக தேடுகிறோம், நம் பிரச்சனைக்காக தேடுகிறோம் என்று சொன்னால் அதிலே என்ன செய்யப்படாத வழக்காட முடியாது. யோபை குறித்து வழக்காடுகிறார் பிசாசத்திலே. அவன் யார்? அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல பூமியில ஒரு நீதிமானும் இல்லைன்றார். நம்மை குறித்து நாம் செயல்களை குறித்து கர்த்தர் பார்க்கணும். உங்க செயல்பாட்டின் மூலமா தான் கர்த்தர் பார்ப்பார். அதனால் நம் வாழ்க்கையில அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:19 வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டி. அந்த ரத்தத்துல கிடையாதுங்க, குற்றம் ஒன்றுமே இல்லை. 2வது ரத்தம் என்ன? மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். நம்முடைய நினைவுகள்ல வச்சிருக்கிற அளவுக்கு அந்த ரத்தம் வந்து ஒரு வேல்யூ குறைவான ரத்தம் அல்ல.
அது விலையேறப்பட்ட ரத்தம். இரண்டாவது குற்றமற்ற மாசற்ற ரத்தம். எவ்வளவு தேவனை குறித்து வர்ணிக்கிறார்கள் அவருடைய தாசர்கள். பேதுரு ஒரு மீன் பிடிக்கின்றவன், பேதுரு வாழ்க்கையில் மறுதளித்த போதிலும் கூட தேவனுடைய அன்பை அனுபவித்தவன் வளர்ந்து என்ன செய்கிறார்? அவர் மாசற்றவர், நானோ மாசு படிந்தவன், அதனால்தான் 3 முறை அவரை நான் மறுதளித்தேன். அவர் யோசிக்க தன்னை யோசிக்கும் போது அந்த ரத்தம் எப்படி இருக்கிறது? மாசற்றது. இரண்டாவது குற்றம் இல்லாதது. மூன்றாவது விலையேறப்பட்டது. எவ்வளவு ஒரு வெளிப்பாடு! தேவனை குறித்து எவ்வளவு ஒரு வெளிப்பாடு! இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். தேவனை குறித்து தியானித்து விட்டு போவதற்காய் வந்தோம்? சோகத்தை தியானிக்க வந்தோம்? இல்ல. அவர் எப்பேற்பட்ட அளவில் இருக்கிறார், நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த நாள் தியானிச்சுட்டு துக்கத்தோட போய் துக்க கஞ்சி கொண்டு குடிப்பதற்கு துக்க அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? துக்க கஞ்சி இருக்கும். நம்ம யாரும் பண்ணி துக்கம் இருக்குல்ல, ஒரு சில சர்ச்சில் பண்ணலாம் கொடுக்குறாங்க. பண்றாங்க துக்கம்லாம் இல்லைங்க. என் தேவன் அன்றைக்கு உலகத்துல அடிக்கப்பட்டார், இன்றைக்கு அடிக்கப்படல. இன்றைக்கு சிங்காசனம் எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார், பேசுகிறார், எனக்காக பேசுகிறார். வாழ்நாளெல்லாம் நான் விழுந்து விடாதபடிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ரட்சிப்பை எழுந்து விடாதபடிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? ஒரு தொடர்பு. அந்த தொடர்பில் நாம் இருந்தால் தான் வழக்காட முடியும். தொடர்பே இல்லையே. தொடர்புக்கு வெளியே உள்ளீர்கள். போன் பண்ணுவாங்க. தொடர்புக்கு ஒன்றாவது வெளியே இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கிறீங்க, சாயந்தரம் இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? தொடர்பு எல்லைக்கு எங்க? எல்லையை மீறி எங்கே இருக்கும்? கர்த்தருடைய நாள் அல்லவா? வாரத்துக்கு ஒரு 6 மணி நேரம் நம்ம தேவன் கூட உறவாடுவதற்கு யோசிக்கிறோம். அதுங்க காலை 6 மணிங்க ஒரு 2.5 மணி நேரம், அதுக்கப்புறம் மாலையில் ஒரு 2 மணி நேரம், ஏதோ மற்ற உபவாசம் கூட வரும். இதற்கெல்லாம் நம்மளுக்கு டைமே இல்லை. நமக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், மாசற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, குற்றமில்லாத ரத்தம். அவர் தன்னை உணர்ந்துதான் அந்த வெளிப்பாடை அங்கே பேதுரு சொல்லுகிறார். எனக்குள் எவ்வளவு குற்றம் இருந்தது! குற்றமற்ற கிறிஸ்தேசு குற்றவாளி போல தொங்கினான். குற்றமற்றவர். அதுக்கு குற்றம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட அதுக்கு டன் கணக்கில் இருக்கு. எந்த கணக்கில் இருக்குங்க? சொல்லுங்களேன். ஒருத்தர் தான் சொல்றாரு. நீங்க 1 கிலோ வச்சுக்கிற மாதிரி இருக்கிறீங்க. டன் கணக்கில் இருக்கு. சிக்கன் எவ்வளவு சாப்பிட்டுருவோம் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடாம இருக்க போறோமா? டன் கணக்கில் சாப்பிட்டுருப்போம். எவ்வளவு சாப்பிட்டுருவோம்? அது போல குற்றம் எப்படி இருக்கு நமக்கு? என்னை யோசிக்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன். அவரை யோசிக்கும் போது, மற்றவரை அவரை யோசிக்கும் போது இன்னும் எங்க போகணும், இன்னும் லெவல் போகணும்னு. நான் கீழே தானே இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன். 1ஆம் தேதி வரணும், அங்கே தான் இருக்கிறீங்க நீங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்கே தான் இருக்கிறீங்க நீங்க. நீங்க என்ன கதை சொன்னாலும் நான் தலையாட்டுங்க, நான் தஞ்சாவூர்னாதுங்க தலையாட்டி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என் நேச்சர் அப்படிதான். அதுங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ கத்துறேன். என்னதுங்க ஃபோனில் கூட பண்ண மாட்டேன். இங்கே என்ன தான் பண்ணுறேன், உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை திட்டுறதுக்கு. இங்கே வந்து நான் யார்கிட்ட மாட்டேங்கிறீங்க? கீழே வந்த உங்ககிட்ட நான் மாட்டேங்கிறேன். ஆனால் இங்கே யார்கிட்ட இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. குற்றமற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம். இவ்வளவு கிரயத்தை கொடுத்த போதிலும் கூட என்னுடைய கிரயம் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறேன்? காணிக்கை கொடுக்கிறேன், நல்லது. யார் கொடுத்த காணிக்கை? யார் கொடுத்த பலன்? யார் கொடுத்த ஞானம்? யார் கொடுத்த கிருபை? தாவீது சொல்லுகிறான், உங்களிடத்திலே பெற்றதை உங்ககிட்ட கொடுக்கிறேன். நம்மளா படம் நான் கொடுத்துறேன். சிங்காசனத்தில் உனக்காய் வழக்காடுகிறாரே, அதை யோசிக்கிறீர்களா?
சிங்காசனம் எனக்காய் வழக்காடுகிற அதை யோசிக்கிறோமா? எங்கிருந்து? வானம் அல்ல, வானாதி வானங்களுக்கு மேலாக மூன்றாம் வானம் பவுல் கண்டது அதற்கு மேலாக பரலோகத்திலிருந்து எனக்காக, என்னை பூமியில் இருக்கிற என்னை அநேக ஜாதி இருக்கிறது, அநேக ஜனங்கள் இருக்கிறது, அநேக தேசங்கள் இருக்கிறது, அழகான மக்கள் இருக்கிறார்கள், அந்த சந்த மக்கள் இருக்கிறார்கள். அவனெல்லாம் பார்க்காதபடிக்கு யாரை பார்க்கிறார்? மூச்சு வாங்க பேசிட்டு பார்க்கிறேன். நீங்க அவ்வளவு மௌனமா பாசிட்டிவோட வந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் என்ன 4-5 பிஸ்கெட் சாப்பிட்டு பால் குடிச்சு தான் வந்திருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் சத்தமே என்னங்க, உபவாசத்தோட வந்திருக்கிறீங்க, தியாகத்தோட வந்திருக்கிறீங்க. என்ன தியாகம் இருக்கு? தியாகத்தோடு வந்திருக்காங்க. அவரே என்ன பாருங்க, என்ன கண்ணோக்கி பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன். நாம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் பாவங்களுக்கு செத்து, எதுக்கு சாகணும்? நானு பாவங்களுக்கு சாகணும். செத்து போ இல்லைங்க, பாவத்துக்கு சாகணும். பாவம் என்னங்க? பாவம் என்ன? சொல்றத காத்து செய்யாதெல்லாம் பாவம் இல்லைங்களா? ஐயோ பாவம். எங்க அம்மா எப்ப எல்லாரும் பாவமா பாவம் பாவம்னாங்க, அவர் ஒண்ணுமே எல்லாரும் பாவம் ஆகுது. பாவம் என்னதுங்க? அது போல எப்படி தான் இருக்குங்க? ஐயோ பாவம். யோசிச்சு பாருங்க. பாவங்களுக்கு அவர் எப்படி சிலுவையில் செத்தாரோ அது போல நான் எதுல சாகணும்? பாவத்துக்கு சாகணும். கோபத்துக்கு சொல்லுங்க, எரிச்சலுக்கு, மாமியார் சண்டை மாமனார் சண்டை இந்த சண்டைலாம் இருக்கவே கூடாது. மருமக சண்டை அதுக்கு நல்லா பண்ணும். எங்க சாகுறேன் புதுசா என்ன பண்ணுங்க, இந்த கை நீட்டு படத்துல வந்து பார்த்தீங்களா, அது மாதிரி வெளில வந்து என்ன பண்ணணும்போ பூமியில் என்ன பண்ண மூடி என்ன பண்ணுங்க, வெளியே வரும் கை பாருங்க. நீங்க அது போல பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. பாவத்துக்கு செத்தால் ஒழிய, கோதுமை மணியானது செத்தால் ஒழிய என்ன பண்ண முடியாதுங்க, பலன் தராது. மணி என்ன பண்ணும்? அந்த பதர் சாகப்பட்டால் தான் மணி வெளியே வரும். அது போல நம் வாழ்க்கையிலே மணி எங்க போயிட்டீங்க? மணினா மணி, காசு, துட்டு, இதுதான் உழைப்பு. அதுங்க மணி. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு சுயநலமாய் வாழ்கிறோம். அவர் சொல்லுகிறார், பேதுரு என்ன சொல்லுகிறார்? படிக்க மறுபடியுமாக, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அதுக்கு எனக்குள்ள என்ன இருக்கணுங்க? நீதி தான் இருக்க வேண்டும். நீதி என்னங்க? அது கொஞ்சம் படிங்க தம்பி ப்ளீஸ். He took our sins on himself, giving his body to be nailed on the tree, so that we, being dead to sin, might have a new life in righteousness. ரைட். நீதி அதுங்க என்ன இருக்கணுங்க? நீதி இருக்கணும். நீதி இருக்குங்களா? கரெக்டா இருக்கிறீங்களா? கரெக்டா சர்ச்சைக்கு வந்துடுறீங்களா? அப்படின்னா இல்லை, என்ன இல்லை, நீதி இல்லை. ஆனா நீதி இருக்கு, நீதி இருக்கு, நீதி இருக்கு. நான் பண்ண வராமையே நீதினா என்ன அர்த்தம்? நமக்குன்னு ஒரு சில ஒழுங்குகளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஒழுங்குக்குள் வராம நான் கரெக்டா இருக்கேன்னு எப்படி இருக்க முடியும்? நான் பாவத்துக்கு சாகணும், நீதிக்கென்று பிழைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க வாழ்க்கை. நம்ம தியானிப்பதற்காக அழைக்கப்படலை. எதுக்காக அழைக்கப்படலை? அவரை பத்தி சோகமா சிந்திச்சுக்கிட்டு, ஐயோ கண்ணத்தில் அவன் பொங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான், அந்த பிலாத்தும் கையை கழுவ, நானும் கையை கழுவு என்ன பண்றேன்னு அவர் கழுவிட்டார். அன்னைக்கு என்ன பண்றேன்? இன்னையோட கையை கழுவிடுறேன், சபைய கையை கழுவிடுறேன், ஊழியரை. சொல்லுங்க, சாகணும். எதற்கு சாகணும்? எனக்குள் இருக்கிற அந்த சுவாபத்துக்கெல்லாம், எதிரடையான சுவாபத்துக்கெல்லாம் செத்து தொலைங்கல. என்ன சொல்லுங்க? செத்து தொலைங்கன்னு சொல்லுங்கல்ல. எவ்வளவு உயிருக்கு எவ்வளவு இதுவா இருக்குங்களா? யாரும் உயிரை கொடுப்பதற்கு என்ன பண்ண மாட்டோம், விரும்புவோம்.
விரும்ப மாட்டாங்க. 90 வயசுல என்ன பண்ண மாட்டாங்க, தூக்கி பண்ண பண்ணுங்க, விட மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. நம்ம விட சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நான் பாவத்துக்கு செத்தே ஆகணும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பு. நீதிக்காக நான் பிழைத்தாகணும். அதான் அந்த அனுபவம் தான். இயேசு எப்படி மரித்து உயிர் தெழுந்தார், அந்த அனுபவத்தில் பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே நான் பண்ணுங்க காண்பிக்கணும். சர்ச்சைக்கு வருவதல்ல காண்பிப்பது. நான் சாகணும். என் சுவாபம், என்னுடைய தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதுதான் சாவது. அதுக்கு மாறுவதுதான் எதை காண்பிக்கிறது, சாவதை காண்பிக்கிறது. இந்த அனுபவத்துக்காக தான் இன்றைக்கு நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது, தாகமா இருக்கிற, இதெல்லாம் பல வருஷமா கேட்டுட்டோம். எத்தனை வருஷமா கேட்டுங்க? நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை என்ன சொன்னா, நான் இங்க இருக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி சோகமா என்ன பண்ண, நான் வேதனையா நான் இல்லை, நான் இங்க இருக்கிறேன். சகல ஜாதிகளிலையும் சகல பாஷைக்காரிலையும் உங்களை எனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டேன். என் ரத்தம் என்ன ரத்தம்? பரிசுத்தமான ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், மாசற்ற ரத்தம். அதனால் நான் செத்தது போல நீ சுவாபத்திலே. இதுதான் குட் ஃப்ரைடே மெசேஜ். யாரெல்லாம் சாக போறீங்க? நாங்கள் செத்துருந்தாங்க வீட்டில் தாங்க இருக்கு. செத்துருந்தா டெய் வீட்டில் பார்த்தா நரகமாகுது. இந்த அம்மாவில் எனக்கு நரகம், இந்த ஐயாவில் எனக்கு நரகம். ஒருத்தர் வந்தால் ரொம்ப வேதனையாக பேசிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், இது மாதிரி பேசாதப்பானது. தனக்குள்ள நரகத்தை அவங்கள உருவாக்கிறாங்க. யாரும் உருவாக்கிறாங்க? நான் சொல்ல சமாதானத்தை எடுக்காதப்பா. ஆனதுக்கு நமக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னப்போ எதையாவது எடுக்க முடுக்கா பண்ணுங்க, அப்புறம் நம்மளுடைய சமாதானம் நம்மளே என்ன பண்றோம், எழுந்துடுறோம். பேச்சு எடுக்க முடுக்கமா பேசுறேங்க. என்னென்னவோ பேச்சுகள் சிந்தனை எல்லாம் இப்படி எடுக்க முடுக்காதாங்க. என்னை நானே வருத்தி கொள்கிறேன். அதுங்க இயேசுவை மற்றவர்கள் வருத்தினார்கள், நான் என்ன பண்றேன், என்னையே வருத்திக்கிறேன். அதுங்க சபை கொடுக்குற ஐக்கியத்தில் என்ன பண்ண, நம்ம கடந்து வராது என்னையே வருத்திக்கிறேன். அது அந்த அந்த ஐக்கியத்துடைய அனுபவம் வந்து இப்ப தெரியாது, போக போக தெரியும். அதுக்கு எப்ப தெரியும்? போக போக இப்ப தெரியாது. அதுக்கு முதல்ல குடிக்க போறாங்க, மூக்கு பிடிச்சி என்ன பண்ணுங்க, அப்படி என்ன பண்ண முடியாது. அது அப்படியே திகட்டுற மாறு விளவங்களுக்குலாம் எப்படி இருக்காது, அப்படி இருக்கும். அப்படியே பாதி என்ன பண்ணுங்க, போக போக ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, ஸ்டைல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுங்க, சேஸ் என்னதுங்க, அது ஸ்டைல் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அது போல போக போக ஆயிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதை விட அவர் பேசிட்டு போற, அவருக்கு வேலையும் கிடையாது. அத்தாரம் போயினா போது, போயிட்டு அவரை பார்த்து நான் சிரிச்சு என்ன பார்த்து சினிமா முடிஞ்சு போச்சு. அதுங்க 2வது வாரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது என்ன ஆயிடுச்சு, நமக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ஹேபிட் ஆகுதுன்னு நமக்கு வடாச்சு. அதுலயும் விழுந்துட்டு என்ன பண்ணுங்க, அது இல்லாம என்ன இருக்கணுங்க, கல்யாணத்துக்கு போக தவிர சர்ச்சைக்கு வர மாட்டேன். எங்க போவேன் நான், அதுனாச்சு எனக்கு சர்ச்சை விட இது பெருசாகுது. எனக்கு கல்யாணம் என் தலையில மைண்ட்ல பெருசாகிடுச்சு. ஓப்பனா சொல்லிட்டு போயிடுறோம். என்ன பண்றோம் நம்ம, ஓப்பனா சொல்லிடலாம் பண்றோம் நம்ம. என்ன தியாகம், தியாகமா இது, தியாகமா சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி ஜீவன் போக போது இங்க வந்து என்ன பண்றேன், சார்ந்த ஆராதிக்கிறேன். நல்லா தெரியுறதுங்க அவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சாதனை எவ்வளவு பேர் இருப்போம், 4-5 பேர் இருப்பாங்க. நான் இங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன். நான் கடைசி நேரமாச்சு, அவங்க கண்ணை பார்க்கணும், ஜீவனை பார்க்கணும், அத்தனை பார்க்கணும். அதுங்க ஒரு நாள் அவங்கள என்ன பண்ணுவேன், சிங்காசனத்தில் இருக்கிற தேவனோடு கூட பார்க்க முடியுற ஒரு நம்பிக்கை. அதுங்க யாரை பார்க்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது, அதை செய்யணும். நான் வந்து இங்கே ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற இந்த பிள்ளை இருந்தது, அப்புறம் தமிழ் சொல்லியிருந்தாங்க. ஆரம்பம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 7:30 மணிக்கு அதுபோல் செய்தி எனக்கு தெரிஞ்சுதுங்க. அங்கே ஜீவன் கடந்து போச்சு. முடிச்சு என்ன பண்ண போனேன். என்கிட்ட 2000 ரூபாய் தான் அன்னைக்கு என்கிட்ட கையில் இருக்கு.
ஒண்ணு கிடையாது. போய் பார்க்குற மேல ஒரு டாக்டர்ஸ் வீடு இருக்கு. என்ன பண்ண அவங்க என்ன பண்ணாங்க, பாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண உடனே ஃபோன் பண்ணாங்க, எல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. என் மனசுல வந்து ஒரு சமாதானம், தேவ பிரசன்னம், துக்கமே எனக்கு இல்லை. என்கிட்டா அவருடைய காரியத்தை நான் செஞ்சுட்டேன். என்ன பண்ணேன்னு, ஆண்டவரே என் மனைவி போறாங்களே தடுக்க முடியுமா, போறாங்களே சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இன்னைய வரைக்கும் அந்த நாளை யோசிக்கும் போது என் மனதிலே திருப்தி. அதுக்காக வெறுத்தன கிடையாதுங்க, அப்படி கிடையாது. ஆண்டவருக்காக தான். பாவத்துக்கு செத்து, உறவுகளுக்கெல்லாம் செத்துதான் வாழணும். ஆமென் சொல்லுங்க. என் செல்லம், என் பொட்டு எல்லாம் பண்ணுங்க. நீங்க எதுங்க கொஞ்சிங்க. நான் கூட பேரப்பள்ளியில கொஞ்சம் தான் எதுங்க. இப்ப கூட பண்ண என்ன பண்ண ரோஷனை கொஞ்சம் வேணா கொழுகுடுனால கொஞ்சம் என்ன பண்ணணும்னு. ஆமா, அதுக்காக கொஞ்சம் மாட்டேங்குது. இல்லை கடினமாக சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கர்ப்பத்தின் கனி அவர் தான் பார்க்கணும். உங்க பிள்ளையை பார்க்கணும். யாரை பார்க்கணுங்க? ஆண்டவரே நீர் கொடுத்த ஈவுக்காக உமக்கு. அவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடியும். 13 வயசு வரலும் என் கண்ட்ரோல்ல பிள்ளைங்க இருக்கிற வரலும் 100 ரூபாய் நான் டாக்டர் கிட்ட கொடுக்கவே இல்லை. கண்ட்ரோல் மீறி போனாங்க, அது வேற விஷயம். என் கண்ட்ரோல்ல 13 வயசுல உட்காருன்னா எழுதுனால கூட அந்த லெவல்ல இருக்கிற வரைக்கும் டாக்டர் கிட்ட போய் 100 ரூபாய் நான் கொடுக்கவே. ஓலை வீடு, ஒழுகிய வீடு, சோரில்லாத வீடு, பாம்பும் தேல ஓடுகிற வீடு, பிசாசின் ஆதிக்கம் சூழ்ந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்த தேவன் கிருபையாய் பாதுகாத்தார். வைராக்கியம், சபை கூடுதல் வைராக்கியம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யும்படியாக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் முடிச்சிட்டாங்க. நம்முடைய பாவம் எங்க போயிடுச்சு? சிலுவையில போயிடுச்சு. நான் என் பாவத்தை நான் உணர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தேவனுக்காக வாழும்படியாக விரும்பணும். என் பாவத்தை நான் புத்தி என்ன பண்ணக்கூடாதுங்க, அதை யோசிக்க கூடாது. அதிலிருந்து வெளியே வர என்ன பண்ணமோ அதை விட்டு வெளியே வர வேண்டும். ஆடு பார்த்தீங்கன்னா அச்சயத்தில் என்ன பண்ணுதுங்க, அப்படியே வீழ்ந்து என்ன பண்ணும், என்ன பண்ணுது, எகிரிட்டு வந்துடுங்க. இந்த பண்ணி என்ன பண்ணும், போட்டு உருண்டே இருப்பானுங்க, உள்ள அப்படியே உருண்டே இருப்பார், ஃபுல்லா முழுகிடுவார். ஏன்னா அவருடைய அவருடைய அணுகுமுறை அப்படி. ஆடு என்ன பண்ணதுங்க, சேத்துக்குள்ள சொல்லுங்க. எகிரி என்ன பண்ணும், எகிரி வந்துருங்க. ஆமென் சொல்லுங்க. எகிரி வெளியே வந்துடணும். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் எத்தனை காலம் ஆகட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காலம் போது நம்ம காலமே கொஞ்சம் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும்னு நினைச்சா நம்ம காலமே இருக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்க முடியும். கெஞ்சி பார்க்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலம்னா லிமிட் கொடுத்துருவார். எந்த நேரம் யாருக்கு நடக்கும் என்று நம்ம வாழ்க்கையிலே கடைசியோட சில முடிக்க வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த ஒரு கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அதுக்கு எவ்வளவு ஒரு திருஷ்டமாய் படைக்கிறார்கள். நம்ம என்ன பண்ண, தேவனுக்கு என்று முழுமையா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுமோ முழுமையான ஜெயிச்சு முடிச்சிட்டார்களே. என் பாவத்தை சிலுவையிலே அவரே அறிந்து விட்டார், மீட்டுக் கொண்டார். இவ்வளவு ஒர்க்ஸப் பண்ணிட்ட பிற்பாடு நான் வந்துட்டு என்ன பண்றான்னு வர போறேன் இப்படி இருந்தாங்க. அங்கே சொல்லப்படுகிறது, பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியோடு முன்பாக வணக்கமாய் விழுந்தாங்க. என்ன பண்ண, அதை கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். முடிச்சுன்னா when he had taken the book, the 4 beasts and the 4 and 20 rulers went down on their faces before the Lamb. முகக்குப்புற விழுந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அத்தனை முழுமையாய் சாட்சி. அதாவது கர்த்தருக்கு முன்பாக நம்ம யார் கிடையாது, ஒன்றும் அவர் முன்பாக நான் யாரையும் என்ன பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு முன்பாக மற்றவங்களை என்ன பண்ணாதீங்க, இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணி பேசிக்கலாம். அவர் முன்பாக கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே ஒன்றுதான் என்ன பண்ணாங்க. ஏன்னா அவர் என்ன செய்கிறார், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த புஸ்தகத்தில் யார் இருக்கிறது, நாம் இருக்கிறோம்.
யூதர்களுடைய பெயர்கள் உங்க பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கு உங்கள் பெயர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறோம். நம்முடைய விசேஷம் எல்லாம் அந்த புத்தகத்திலே. அந்த முத்திரை யார் தான் திறக்க முடியும்? நான் போயிட்டு காட்டுங்க புக்ஸை பார்க்க என்ன பண்ண முடியாது. அவர்கிட்ட போயிட்டு நான் பார்க்குறேன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறேன். உங்க மார்க் உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும் சொல்லுங்க? என் மார்க் எனக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? அது போல மார்க் என்னதுங்க? அந்த புக்கை என்ன பண்ணாருங்க வாங்கி திறந்து பார்த்தா ரொம்ப மார்க்கெல்லாம் கிடையாது. ஊராட்சி சண்டே காணுங்க 0 போடு, 1ஆம் தேதியோட காணுங்க போடு போடு போடுதான். அதுக்கு நான் முறைகிறீங்களா வச்சு செய்கிறாரு. அது இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது? என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்தேன் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை அவளோடு கூட வாங்க போகிறார். எதற்காக? அங்கே யாருடைய பெயர் இருக்கிறது? உள்ளங்கையிலே உன்னை பார்க்கிற அவருடைய ஏக்கம் என்ன? அங்க ஒரு தொடர்பு இருக்குன்னு அங்க எதுக்கு போறாங்க? தன் பெருமைக்கல்ல, அந்த புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இருக்கிறது. நெருக்கமான தாயின் கருவிலை உருவாகி தெரிந்து கொண்டு இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்த அந்த என்னை குறித்ததான புத்தகத்தை பார்க்க ஏங்குகிறான். வேற பெருமைக்கெல்லாம் அந்த புத்தகத்தில் நாம் தான் இருக்கிறோம். வேற எந்த ஒரு காரியம் கிடையாதுங்க. பவுல் சொல்றார், நீங்களே தேவனுடைய நிருபங்கள். இயேசு சொல்றார், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம், நீங்களே மலையில் இருக்கிற பட்டணம், நீங்களே உலகத்துக்கு உப்பிட சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த புத்தகத்தை எதற்காக? எனக்காக தான் ஓடுகிறோம். என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது அவருக்கெல்லாம் தெரியும். ஆனால் புத்தகத்திலே, பிதாவுடைய சமூகம் இருக்கிற புத்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்நாள் அங்கே பிறந்தார் என்று சொல்லப்படும். அதனால் ஒரு புத்தகம் இருக்கிறது, ஞாபக புத்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த புத்தகத்தில் யார் பெயர் இருக்கிறது? யார் பெயர் இருக்குது? நம்முடைய பெயர். பயந்து சொல்றீங்க. ஆதாமே எங்க இருக்கிறாய்? நாங்க இருக்கிறீங்களா? யார் பெயர் இருக்கிறது? நம்முடைய பெயர். சொல்லுங்க, உங்க பெயர் இருக்குது. உங்க பொண்ணான பெயரை சொல்லுங்களேன். சொல்லுமா பேர்? உமா மகேஸ்வரி. நல்ல பேர். வேற யாரா சொல்றீங்களா? பெயர் சொல்றது பயப்படுறீங்க. ஓட்டு போடும்போது கேட்பாங்க இல்லைங்களா பேரை? சொல்ல இல்லையா? யார் பெயர் இருக்கிறது? யாருன்னா இயேசு அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கும்போது நம்ம பெயரை பார்ப்போம். என்ன பண்ணுவாருங்க? நம்முடைய பெயரை பார்ப்பார். இந்த வெட்டிங்லாம் கல்யாண போட்டோ பார்த்துருக்கீங்க நீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு வருவோம். நம்ம போட்டோ தான் போனது அப்படியே ரொம்ப நேரம் பார்ப்போம். மதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படியே தள்ளிட்டே இருப்போம். அதுங்க அப்படியே தள்ளிட்டே இருக்கும். நம்ம போட்டு வந்து கொஞ்சம் தலை இது பண்ணிட்டேன் இல்லையா? அது போல அந்த புத்தகத்தை திறந்தால் அங்கு நம்முடைய காரியம் தான் இருக்கு. அதுக்காக தான் போராடுறதுக்கு வேற எதுக்கு கிடையாதுங்க. உண்மையா இந்த இடத்துல நான் சொல்ல வெளிப்பாடு சொல்லுகிறேன். அந்த புத்தகத்தில் நம்மை குறித்து தான் பேசப்பட்டது. வேற ஒண்ணு அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செய்கிறார். தேவனின் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களாலும் ஆமாம் அந்த புத்தகத்துக்குள் யாருக்கு மீட்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? எல்லா ஜாதிகளை விட்டு மீட்டெடுத்த இந்த என்ன ஜாதி இருக்குது இல்லையே? கீழ்த்தரமான ஜாதி எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஜாதியை கூட நான் இருக்கலாம். இதுக்கு ஜாதிலாம் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாதியை தெரிந்து கொண்டாரே. அந்த புத்தகத்தில் யார் பெயர் இருக்கிறது? பெரிய ஜாதி நதுங்க, ரெட்டியாரு, செட்டியாரு, முதலியாரு, நதுங்க, நாயக்கரு, நதுங்க. இல்ல இல்ல, என் பெயர் அங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இதற்காக தான் தேவன் செய்கிறார். அந்த புத்தகத்தை வாங்க போகிறார். அதை வாங்குவதற்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது? அதனால் இன்றைக்கு ஒரு விளக்கத்தோடு செல்வோம். நம் தேவனுக்கு இருக்கிறார், இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? எனக்காக வழக்காடு இருக்கிறார். ஒரு நாள் அந்த புத்தகத்தை தேவன் திறப்பார். திறந்து பார்க்கும் போது அங்க யாருடைய பெயர் இருக்கும்? என்னுடைய பெயர் இருக்கும். நான் என்னவெல்லாம் தேவனுக்கு செய்தனோ அதெல்லாம் எழுதப்பட்டுக்கிட்டே வரும். நீங்க மற்றதுக்கெல்லாம் செஞ்சதுலாம் அது வேற. ஆனா தேவனுக்கென்று
அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவருக்காக செய்யறத மறக்கவே மாட்டான். நீங்க உங்க பிள்ளைகள்லாம் செஞ்சா கடமை செஞ்சீங்க, கடமை இல்ல கடமை, அப்போ நீங்க என்ன செய்யறீங்களா? அந்த கடமை இருக்கு இல்லையா? பிள்ளைகளுக்கு பெற்றோர் செஞ்சாங்க, பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? பிள்ளைங்க செய்யலாம். நான் ஒண்ணுமே இல்லாம என் பெற்றோருக்கெல்லாம் கடமையை முடித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரு பேக்ரவுண்டே கிடையாது. தேவன் இருந்த பதினால் இன்றைக்கு இந்த அனுபவத்தோடு கூட போக என் தேவன் எனக்காக சிங்காசனத்திலே வழக்காடுகிறார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நினைவோடு கூட போங்க, துக்கமாலாம் போகாதீங்க. இனி இந்த லெவல்ல அவர் இருக்கிறாரா, நான் இனி இந்த லெவல்ல நான் மாற போறேன்ற ஒரு தீர்மானத்தோட ஒரு பொறுத்துணர்வோட போகும்படியாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். மீட்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு உலகம் முழுமையாக மீட்கப்பட்ட ஜனங்களாக தேவ ஜனங்கள் ஆசீர்வதிப்பது போல நாங்களும் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு உங்க லெவல் நாங்கள் பார்க்கும்போது இந்த பூமியிலேயே நாங்கள் யோசிக்காம ஒரு ஹை லெவல்ல எங்களை நீங்க அந்த வார்த்தை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். அதனால் நாங்கள் ஒரு பெரிய ஆண்டவரே வெளிப்பாடு உள்ள ஒரு நல்ல கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தை எங்க மனசுக்கு ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே ஒரு எண்ணத்தை கொடுக்கிறது. நீங்க சிங்காசனம் இருக்கிறீங்க, புத்தகத்தை பிரிக்கிறீங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, அந்த புத்தகத்துல நான் இருக்கேன்ப்பா, அதற்கு நன்றி. நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த புனித வெள்ளி நாளிலே உலகமெல்லாம் அனுசரிக்கிற இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தை மூலமாய் அந்த புத்தகத்திலே நான் இன்னும் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் எழுத போவதற்கை சோத்திரம். இதுவரைக்கும் நான் என்ன செய்து நான் எழுதுவதற்கை சோத்திரையா. ஒரு நாளும் ஆண்டவரே என்னுடைய அந்த புத்தகத்திலே என்னுடைய பெயர் எழுதப்படாதபடிக்கு, என்னுடைய கிரியை இல்லாதபடிக்கு போகவே கூடாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலன், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவனுக்காய் பயன்படுத்தும் போது அவை எல்லாம் எழுதப்படும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொண்டபடி நான் சொல்கிறேன் ஐயா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மாசற்ற ரத்தமே எங்களை ஆசீர்வதிங்க, குற்றமற்ற ரத்தமே எங்களை ஆசீர்வதிங்க ராஜா, விலையேறப்பட்ட ரத்தமே எங்களை ஆசீர்வதிங்க. உம் சகோதரர் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.